துலாம் ராசிக்காரர்கள் படாத கஷ்டம் இல்லை. டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். 5ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கறதுக்கு உடல்ல புது எழுச்சியும் வேகமும் உண்டாகும். ஒரு பஸ்ஸில் பக்கத்தில் இருக்கவரோட பேசிட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா அவர் பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பார். அவரோட சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு என்னமோ அவர் கார் ரிப்பேர்னு அந்த பஸ்ஸில் வந்திருக்காரு. அவர் சம்பந்தம் ஏற்பட்டு அவர் விசிட்டிங் கார்டை கொடுப்பார். அடுத்த நாள் கம்பெனியில் போய் பார்ப்பீங்க, நீங்கள் தான் மார்க்கெட்டிங் மேனேஜர். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஸ்கில்ஸு இதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும். நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் கொடுப்பீங்க. என் பையன் அப்படிங்கிற சந்தோஷத்தை அவர் கொடுப்பாரு உங்களுக்கு. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் இருக்கும் கிங் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன். துலாம் ராசிக்காரர்கள் படாத கஷ்டம் இல்லை சார். பணம் அப்படின்னு ஒரு விஷயமே எங்கள் கண்ணில் பார்க்கல சார். 2024 முழுக்க பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நாங்கள் கண்ணில் பார்க்கல அப்படிங்கிறது தான் உங்கள் நிலைமையாக இருந்திருக்கும். காரணம் 8ல் குரு இருந்தார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பது நியதி. அஷ்டம குரு. இந்த 8லே இருக்கக்கூடிய குரு பகவான் என்னெல்லாம் தருகிறார் என்றால், உங்களுக்கு வறுமை, கடன், கஷ்டம், வேலை இல்லாத நிலைமை போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணியிருப்பார். நிறைய பேருக்கு வயிறு, லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட உருவாக்கியிருப்பார். இந்த 8ஆம் இடத்திலே இருந்த குரு இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. ஓடிப்போன குரு பகவானை நம்பி நீங்கள் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம்பாங்க. நான் ஏங்க ஓடி போக போகிறேன் சொல்கிறேன் சார். குரு பகவானை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம். அந்த அளவுக்கு போகிற இடத்துல நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கூடிய எல்லா வேலைகளும் குரு பகவான் செஞ்சு தருவார். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பண விஷயமோ பொருளாதார விஷயமோ அல்லது என்ன போன்ற விஷயங்களாக இருந்தாலும் குரு பகவான் இந்த 9ஆம் வீட்டிற்கு வரக்கூடியவர் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவார். சார் நான் ஜாபில் இருந்தேன் சார். அந்த ஜாபு பார்த்தீங்கன்னா இப்போ 9ஆம் வீட்டில் வந்த குருனால நான் அடுத்த படிநிலைக்கு நான் சென்று விட்டேன். அடுத்த படிநிலைக்கு நான் ஜூனியர் இன்ஜினியராக இருந்தேன். இப்போ நான் டபுள் ஸ்டெப் ப்ரமோஷன் ஆகி சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டேன் சார். நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லெவல் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு என்னுடைய கேரியர் டெவலப் ஆகிருக்கு. என்னுடைய லோகோ பார்த்திங்கன்னா என் பெயர் சொன்னால் போதும் தரம் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானால் ஏற்பட போகிறது. 6ஆம் வீட்டிலே சனி. 6னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம். ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். புதிய காம்படேட்டர்ஸை நீங்கள் சந்திப்பீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. புதிய காம்படேட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் புதிய போட்டியாளர்களை நீங்கள் நிறைய இடத்துல சந்திப்பீங்க. உங்களுடைய கம்பெனிக்கு எதிரான கம்பெனியாக நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க போன்ற விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் அறிவுக்கு சாணை தீட்டும் ஏற்பாடு தானே தவிர உங்களுக்கு உங்களை தாழ்த்தறத்துக்கான ஏற்பாடாக இது இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஜிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஏன்னா 10ல் 9ல் வரக்கூடிய குரு பகவான் டிஜிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு சார் நான் இந்த மாதிரி என்னோடய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எஃபியில் தான் சார் என்னோடய பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுது. என்னுடைய பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி இதில் பண்ணுது, சோஷியல் மீடியாஸில் இந்த இவ்வளோ நான் வச்சுருக்கேன் என்னோட கான்ட்ரிபியூஷனை அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ யூடியூப்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாவாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய ப்ரமோஷன்ஸ், டிஜிட்டலைசேஷன், ஒரு டிவியில் வர்றது, அது வருது, இது வருது, அது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். யாருக்கு? உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு. டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் சார் நான் இப்போ முன்னெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க சார். இப்போ ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு ரெடியாக வராங்க சார் அப்படிங்கிற மாதிரி. வேலையை எவ்வளோ சுலுவாக செய்யணுமோ அவ்வளோ தூரம். ஏன்னால் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்குறார் குரு பகவான். சார் ரொம்ப நாளாக தீராத வயிற்று வலி, முக்கியமாக கிட்னி ஸ்டோன் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, எங்கே போனாலும் மருத்துவமே இல்லைன்ட்டான்,
இப்போ எனக்கு வயிறு பயங்கரமாக வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில, அது சர்ஜரி பண்ணுன்ட்டாங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாறி குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதன் மூலியமாக 5ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கறதன் மூலமாக உடலில் புது எழுச்சியும் வேகமும் உண்டாகும். அதே மாதிரி குரு 7ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். முயற்சிகள், உங்களுடைய சகோதர ஸ்தானத்தினுடைய அனுகூலங்கள். அண்ணா வந்து ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டே இருக்கார் சார், ஏன்னே தெரில, எனக்கு எங்கள் அண்ணாக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது போன்றவையெல்லாம் சரியாகி உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரர் இளைய சகோதரர்களுக்கான நல்லுறவுகள் போன்றவை எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த 3ஆம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம். அதே குரு வந்து உங்களுக்கு 5ஆம் வீடாகப்பட்ட 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீட்டில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். குரு சண்டால யோகம் போன்றவை ஏற்படுகிறது. குரு சண்டால யோகம்னா என்னென்னா, திடீர்னு ஒரு பேரதிர்ஷ்டம். சார் நான் வந்து லேண்டு வாங்குறதுக்காக சீட்டு போட்டிருந்தேன் சார், அந்த சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு தான் கட்டினேன், 2வது சீட்டே என் பேர் விழுந்துருச்சு சார், எனக்கு ஒரு அரை கிரவுண்டு இடம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் அதிர்ஷ்டம் எப்படி வேணால் வரும், அதிர்ஷ்டம் எப்படி வேணால் வரும். ஒரு பஸ்ஸில் பக்கத்தில் இருக்கவரோட பேசிட்டு வருவோம், பார்த்தீங்கன்னா அவர் பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பார், அவரோட சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு என்னமோ அவர் கார் ரிப்பேர்னு அந்த பஸ்ஸில் வந்திருக்கார், அவர் சம்பந்தம் ஏற்பட்டு அவர் விசிட்டிங் கார்டு கொடுப்பார், அடுத்த நாள் கம்பெனியில் போய் பார்ப்பீங்க, நீங்கள் தான் மார்க்கெட்டிங் மேனேஜர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு லைஃப். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம்தான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கான வாசல்களை திறந்து வைத்துக்கொண்டு காத்து கொண்டே நம்ம வேலையெல்லாம் நம்மளுடைய நகங்களை வலிமைப்படுத்திக் கொள்வது தான். நம்ம நிறைய படிக்கணும், நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஸ்கில்ஸு இதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய கதவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அரைச்சமாக அரைக்காமல் புதுசாக நிறையா படிக்கணும், நிறையா கற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போது 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட்டுங்கிறான், எழுதி போடுறீங்க, பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்க, பம்பர் பரிசுன்னு ஒரு காரை கொடுத்துட்றான், அவ்வளோதான். இது போன்ற அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட் போன்ற இன்ட்ரோடே மார்க்கெட்னு சொல்லுவாங்க, காலையில் தொடங்கி மாலையில் முடிகிற ஒரு இன்ட்ரோடே மார்க்கெட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சார் 1 லட்சம் போட்டேன் சார், சாயந்தரம் 5 மணிக்கு அது க்ளோஸ் ஆகும்போது 1,15,000 கிடச்சது, இன்றைக்கி நான் 15,000 சம்பாதிச்சிட்டேன். அது போன்ற விஷயங்கள், சின்ன வருமானம், இந்த 15,000 10,000 அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்து வச்சு நீங்கள் அது ஒரு யார் கண்டா அதை வச்சு நீங்கள் ஒரு வீடே கூட கட்டலாம். அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் சேர்த்துறது தான் உங்கள் காசு. நல்லா புரிஞ்சுங்க துலாம் ராசிக்காரர்கள், இந்த 1 வருடமும் உங்கள் திறமையை நம்பி, திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் திறமையை நம்பி, யார் நிழலும் இல்லாமல், யாரையும் சார்ந்திருக்காமல், சார் என்னோட கம்பெனி நான் டெவலப் பண்ணுறேன், நான் வளர்கிறேன் என்றால் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அல்லாமல் வேறு ஏதாவது ஐடியாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அனுகிரகம் கிடைக்காது. குருவுக்கு பிடிக்காத ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ்லாம் குருவுக்கு பிடிக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க, சும்மாவே திட்டத்துக்காகவே 2 வீடியோ போடுவாங்க, அது மூலிமா வளருவாங்க, அப்படி இதெல்லாம் குரு பகவானுக்கு பிடிக்காது. குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, பாசிட்டிவான க்ரோத், கிராஜுவல் க்ரோத், இதெல்லாம் தான் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஆக இந்த குரு வந்து என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு வந்து ஒரு அதிபலத்தை, ஒரு ஆற்றை கடக்கும் ஒரு அனுகிரகத்தை தருகிறார். சார் நான் கர்நாடகாவில் வேலை கிடச்சிருச்சு, எனக்கு வந்து இதில் கிடச்சிருச்சு, ஆந்திராவில் வேலை கிடச்சிருச்சு, நான் வந்து அங்கே போனேன் இங்கே போனேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஊரில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு ஆந்திராவில் வேலை கிடச்சிது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவார். ஸோ இந்த பக்கத்து ஸ்டேட்டு, நான் பக்கத்து ஊர்னு சொல்லலை, 7ஆம் வீட்டுக்கு வரும்போது கடலை தாண்டுவார்கள், 9ஆம் வீட்டிற்கு வரும்போது அடுத்த ஸ்டேட்டை தாண்டுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போது அப்பாவோட உடல்நிலை, அப்பாவோட இருக்கிற உறவு முறை, அப்பாவுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது சார், எனக்கும் அப்பாவுக்கும் போனால் செட்டே ஆகாது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியா, நீங்களும் அப்பாவும் சூப்பராக ஒரு பழையபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக ஒரே வீட்டில் ஒரே சந்தோஷமாக என்ன 2 பேரும் சேர்ந்து மாலை போட்டு ஐயப்பன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு, அந்த மாதிரியான கெட் டுகெதர் மாதிரி 2 பேரும் ஜாலியாக சிரித்து அப்படி தனிமையில் நடந்து, அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். அவருக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணி, நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் கொடுப்பீங்க, என் பையன் அப்படிங்கிற சந்தோஷத்தை அவர் கொடுப்பார் உங்களுக்கு. அப்படி அப்பாவும் நீங்களும் சேர்ந்து இருக்கிற சந்தோஷங்களை இந்த 9ஆம் வீட்டு குரு பகவான் உங்களுக்கு தருவார். மேற்கொண்டு என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 6, 7, 8 பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த சொத்துக்கள், நிரந்தர சொத்துக்கள்னு சொல்லுவாங்க, அசையா சொத்துக்கள்,
அது மேலெலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதாவது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம ஒரு சீட்டு மாதிரி போட்டு இந்த இது வாங்கலாம், இந்த மாதிரி இந்த கட்டடம் இந்த ப்ராஃபிட் இந்த ஷேர் வாங்கலாம், ஒரு 3 வருஷத்தில் இந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பணம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள்னு பேர், அது வரைக்கும் எஃப்டின்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் காசு சேர்த்து வச்சுட்டே இருவீங்க. நீங்கள் இல்லையே நினச்சாலும் அந்த எஃப்டி எடுக்க முடியாது. அந்த மாதிரியான இந்த எஃப்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்பொழுது என்ன ஆகுனா, இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களின் நாட்டங்கள், அலைச்சல் பொழப்பு நிற்கும். சார் ரொம்ப நாளாக நான் வந்து மார்க்கெட்டிங்கில் சுற்றிட்டே இருக்கேன் சார், எனக்கு ஒரு ஓய்வுங்கிறதே கிடையாது அப்படின்னா, நீங்கள் நின்றுட்டு வேலை பார்க்குற மாதிரி, உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து உட்காந்து நீங்கள் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் உண்டாகும். அதே மாதிரி 3ஆம் வீட்டை அதே சனி பார்க்கிறார். குரு பார்த்த அதே 3ஆம் வீட்டை சனியும் பார்ப்பதால் பயங்கரமாக முயற்சி பண்ண போகிறீங்க. 2025 யாருக்கு களமோ இல்லையோ, உங்களுக்கு சதிராடும் களம். ஆனால் உங்கள் சொந்த காலில் நில்லுங்க, உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.